இந்தியாவில் தீவிரவாத முகாம்களோ தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு வேறு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதோ கிடையாது அப்படின்றது தெரியும். பாகிஸ்தான் இதை செய்து கொண்டிருக்கிறதுன்றதும் அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும், சைனாவுக்கும் தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் இப்போ பூகோள அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் எப்போவுமே மோதல் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஆயுத வியாபாரிகளோட, ஆயுத வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகளோட கணக்கு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமையோ என்னென்னா, வளர்ச்சியில் வந்து பின்தங்கி போன பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காகி போனதுனால, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எதுவுமே இல்லை, மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே இல்லை, கண்டுபிடிப்புகள் இல்லைன்றதுனால பின்தங்கி வீணாக போயிட்டான். நம்ம நாடு வந்து என்னென்னா, குறிப்பாக சவுத்து அப்படின்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்த்தில் நீங்கள் குஜராத்தே எடுத்துங்க, எதாவது எடுத்துங்க. பண ரீதியாக அடித்து பெரிய ஆளாக இதை ஊரடிச்சு உலையில் போட்டால் என்னத்தையும் ஒன்று போட்டு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாக, தொழில் ரீதியாக தொழில் செய்பவர்களாக குஜராத்திகளும் ராஜஸ்தானிகளும் வந்துடும். அதே மாதிரி சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெப்சியோட தலைவராக பலாயிரம் கோடி டர்ன் ஓவர் ஆகக்கூடிய தலைவராக நம்ம இந்திரான்வி இருந்தாப்புல. அதற்கப்புறம் அந்த காலகட்டங்கள் முடிஞ்சு, பெப்சி கோ காலகட்டங்கள் முடிஞ்சு, நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பெருசாக பூமாயி வரும்போதும் யார் யாரெல்லாம் தலைமை பொறுப்பில் இருந்தால், ஆப்பிள் யார் இருந்தால், மைக்ரோசாஃப்டில் யார் இருந்தால், கூகுள் யார் இருந்தால் தெரியும் உங்களுக்கு. சுந்தர் பிச்சைலேருந்து எல்லாமே யாரும் சவுத்து சேர்ந்தவங்க. அப்போ வந்து வெளிநாட்டில் போய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தலைமை பதவியில், நான் அதாவது உலகத்தின் நம்பர் 1 நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டை தாங்கி பிடிக்கிறது 4 நிறுவனம் தான். ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இன்னொன்று. இதில் எல்லாத்துலேயுமே வந்து யார் தலைமை பொறுப்பு வகிக்கிறான்னா இந்தியா சேர்ந்த 2 கம்பெனி, 4 கம்பெனியில் 2 கம்பெனியில் இந்தியர்கள் தலைமை வைக்கிறாங்க. அப்படின்ற அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்கு. ஆனால் இதை போட்டி போட்டு பாகிஸ்தானால் வளர முடியல. ஏன்னா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் இல்லை. அதுவும் இந்த உலகத்துக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், சைனாவுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, வைத்தறிச்சலில் நம்ம இப்போ பாகிஸ்தான் இந்தியாவும் பிரிஞ்ச காலத்திலேருந்து 1940 இந்த சண்டை போயிட்டு இருக்கு. இன்றைக்கி நேற்று கிடையாது. இப்போ சர்வதேச அரசியலில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத விட்டு ஆயுத வியாபாரம் பார்ப்பதற்கும் குளிர்காய்வதற்கும் பல நாடுகள் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கு. நம்ம வெளியில் சொல்லுவோம், ஐயோ நீங்கள் சண்டை போடக்கூடாது, ஐயோ சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவானே தவிர, நம்ம சண்டை போடுறதுனால அவர்களுக்கு பெரிய பலன்.